ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை நிறைய பேர் தரிசனத்துக்கு போயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியில இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு கருட சேவை இருக்கு. பிரம்மோற்சவத்துல கருட சேவை அப்படின்றது ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது. 3 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி நேற்று மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12 மணி நேரம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இலவச தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கான நேரமும் மேபி கூடலாம். அண்ட் நீங்க இன்னைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்டா டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். நடப்பு ஆண்டுல பிரம்மோற்சவத்தின் போது அக்டோபர் 1ஆம் தேதி கருட சேவை நாளின் போது டிடிடி பெரிய நாளுக்காக தயாராக உள்ளது. ஏறக்குறைய 3 லட்சம் பக்தர்கள் கருட வாகன சேவையை தரிசனம் வழங்குவதற்காக செயல் திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதாகவும் எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. காலையில 6 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் கேலரியில தங்கியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 1500 ஸ்ரீவாரி சேவர்கள் மூலம் குடிநீர் விநியோகம் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்துல அன்னப்பிரசாதம் மறுநாள் காலை 7 மணி முதல் 1 மணி வரைக்குமே வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை டிடிடி முற்றிலுமாக தடை செய்துள்ளதால் பக்தர்கள் குடிநீர் தேவைக்காக இரும்பு அல்லது தாமிரம் அல்லது டப்பர்வேர் பாட்டில்களை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பக்தர்களின் நலனுக்காக அனைத்து கேலரிகளையும் கண்ணாடிகளுடன் கூடிய குழாய் மற்றும் கழிப்பறைகள் டிடிடி அரேஞ்ச் பண்ணியிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. பக்தர்களின் நுழைவு, வெளியேறும் வழிகள், வாகன நிறுத்துமிடங்கள், இதர தகவல்கள் போன்றவற்றுக்கு உதவுவதற்காக டிடிடி ஆனது ஜிஎன்சி டோல்கேட், சிஆர்ஓ ஆபீஸ், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், ராம்பகிஜா ஓய்வு இல்லங்கள், ராகிமானு மையம், ஏடிசி வட்டம் ஆகிய 7 இடங்கள்ல உதவி மையங்களும் அமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் பேடி ஆஞ்சநேய சுவாமி கோவில் 4 மாட வீதிகளின் கேலரிக்குள் பக்தர்கள் நுழையும் மற்றும் வெளியேறும் வகைகளையும் பலகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பிஏசி 4ல இருக்கக்கூடிய பொதுவான பொது மையம் 24 மணித்தியாலமும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னாலும் நீங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 180042511111 அப்படின்ற நம்பர் மூலமாகவும் பக்தர்களோட சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கருட சேவை தினத்தன்று கூட்டத்தில் தவறி விழுந்தால் குழந்தைகள் எளிதில் அடையாளம் கண்டு பெற்றோருடன் மீண்டும் சேர்க்கும் வகையில டிடிடியோட விஜிலன்ஸ் மற்றும் காவல்துறையினர் குழந்தைகளுக்கான குறிச்சொற்களை கற்று வருகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கருட சேவையில பாத்தீங்கன்னா நிறைய ஏற்பாடுகள் டிடிடி செஞ்சிருக்காங்க. அதனால குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் டோல் ஃப்ரீ நம்பரும் எந்தெந்த பிளேஸ்ல உங்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தியானமே போயிட்டு நீங்க கேலரிஸ்ல இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம்ல ரொம்ப ரஷ் ஆயிரும் அப்படின்றனால ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதே உங்களுக்கான இடங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈவினிங் கருட சேவையில தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கேலரிஸ்லயும் இன்னைக்கு அன்னப்பிரசாதம்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தண்ணி, பால் இது எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில என்ன வாகன சேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார வாகன சேவை இருக்கு. நாச்சியார் திருக்கோலம் பல்லக்கி உற்சவமும் நடக்கிறதுக்கு இருக்கு. நைட்டு 7 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கருட வாகனம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சர்வ தரிசனம் காலையில 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 4 மணில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கு. பட் நைட்டுக்கு நீங்க 7 மணிக்கு மேல கருட சேவை அப்படின்றனால நிறைய பேர் மாட வீதிகளையும் கேலரிஸ்லயும் தான் அதிகமான கூட்டங்கள் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஸோ போயிருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் போயிட்டு இன்கொயரி பண்ணதுக்கு காலையில 5 மணிக்கு வர சொன்னதா ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ரூம்ஸ் பாத்தீங்கன்னா நைட்டுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் கருட சேவை முடிச்சுட்டு திருமலையிலே ஸ்டே பண்ணிடுவாங்க அப்படின்றனால எல்லாரையும் திருப்பதியிலே ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இதுதான் இன்னைக்கான இம்பார்ட்டன்டான அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு ஆண்டாள் சூடிய மாலை நேத்து வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கருட சேவையில வந்து பாத்தீங்கன்னா அந்த விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். திருப்பதி திருமலை பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில ஏழுமலையானுக்கு அணிவிக்க ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளிப்பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டு நேற்று திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட சமர்ப்பிச்சுட்டாங்க. இதை முன்னிட்டு நேற்று காலை 11:30 மணிக்கு கோவில்ல வெள்ளி குருட மண்டபத்தில் ஆண்டாளுக்கு மாலை, கிளி, பட்டு சாற்றி மங்கள பொருட்கள் சமர்ப்பித்து சிறப்பு பூஜைகளை பாலாஜி பட்டர் செய்தார். திரளான பக்தர்களின் தரிசனம் செய்த பின் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி மற்றும் பட்டு மங்கள பொருட்களை ஒரு கூடையில் வைத்து ஸ்தானிக கிருஷ்ணன் பிரசன்ன தலைமையில மாட வீதிகளை சுற்றி வந்து திருப்பதிக்கு எடுத்து செல்லப்பட்டதை வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாலையானது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து திருப்பதியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாலையும் பட்டு கிளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அணிவிப்பாங்க. இது ஒவ்வொரு வருஷமுமே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நேத்து நைட்டு வந்து சர்வ பூபால வாகன சேவை வந்து நடந்துச்சு. நிறைய பேர் தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தரிசனம் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலயும் சாயந்தரமும் வந்து ஒவ்வொரு வாகன சேவைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம்லாம் எதுவும் இல்லை அப்படின்றனால ஃப்ரீ தரிசனத்துல போறவங்க ரொம்பவே வந்து ஃப்ரீயா தரிசனம் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும் 8 மணி நேரம் ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் போகக்கூடிய டைம்ல ஒரு 3 மணி நேரத்துல கூட சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து இருக்கு. நேத்து வந்து லோக்கல் டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்றதா காலையில 10 மணிக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து 10 மணிக்கு ஓபன் ஆகவே இல்லை. மத்தியானத்துக்கு மேல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ வந்து அவைலபிள்ஸ் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய சேவா டிக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சுப்ரபாத சேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நாள் மட்டும் அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 7, 8, 9, 23, 24 ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. மீதி இருக்க எல்லா நாளுமே அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கான ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்ப 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இது எல்லா அப்டேட்டுமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் வந்து வரும். ஸோ இன்னைக்கு தரிசனம் போயிருக்கவங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.